நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து ரிவர்சல் ஏபிசிடி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால் வந்து செல்லிங் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு. அதே போல் தான் நிஃப்டி வந்து 22,800 கிட்ட வந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜென்ரலாக இப்போ வந்து ஆட்டோமொபைல் செக்டார் வந்து ஓவரால் இண்டெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. அதே போல் இப்போ வந்து எம்என்டம் வந்து கொஞ்சம் ஸ்டில் நெகட்டிவாக தான் இருக்குது. அது கண்டினியூஸாக வந்து ஃபால் ஆகிட்டு இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2847 ட்ரேட் ஆகக்கூடியது. இதில் நெக்ஸ்ட் சப்போர்ட்டான 2668 வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஐஆர்எஃப்சியும் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனால் தான் வந்து பையிங். ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைனுக்கு வந்து எட்ஜில் போயிட்டு அகைன் திரும்பி ரிவர்ஸ் ஆகுது. எப்பவுமே வந்து ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகுதுனாக்கா அகைன் வந்து ஒரு பெரிய செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ஐடி அண்ட் ஃபார்மா செக்டார் தான் இண்டெக்ஸ் வைஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி மெஜாரிட்டி செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேடை நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபார்மா செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நான் தேவசிகாமணி. ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் டெக்னிக்கலை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே போல் இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து இண்டிகேட் கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்குது. அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து HDFCயோட ரிசல்ட்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து முக்கியமான ஸ்டாக்ஸு, இண்டெக்ஸ்லேயே வந்து அதிக வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ் HDFC. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் RBI பாலிசிஸ் இருக்குது. February 1 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் நிறைய இருக்கிறதுனால ஸோ அந்த பேஸ் பண்ணியும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணும்போது இந்த டைமில் முக்கியமாக வந்து சிட்டா வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு டெக்னிக்கலாக இண்டிகேட் கொடுத்துருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டியோட வியூ டெக்னிக்கலாக நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,200 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து ரிவர்சல் ஏபிசிடி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால் வந்து செல்லிங் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு. அதே போல தான் நிஃப்டி வந்து 22,800 கிட்ட வந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அனதர் நமக்கு வந்து இன்னொரு 400 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் ரிவர்சல் ஏபிசிடி பேட்டர்னோட டார்கெட் நமக்கு சொல்லுது. அதனால் நிஃப்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ட்ரெண்ட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் தான். ஸோ அப்போ ஓவரால் நிஃப்டி நெகட்டிவாக இருக்கும்போது நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அதே போல் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோல்டோட லெவல்ஸ் நம்ம ரெகுலராக பார்ப்போம். அதே போல் கோல்டோட லெவல்ஸ் நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பையில் தான் இருக்குது அப்படின்னு. அதே போல் தான் கோல்டு வந்து ஸ்டில் பையில் தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து ப்ரீவியஸோட ஹை நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் அக்டோபர் மந்த்து 79,700 வந்துருந்தது இதோட ஹை. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 78, 79 கிட்ட தான் இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படி இது நெகட்டிவாக மாறணும் அப்படின்னாக்கா இங்கே நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வரும்போது தான் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவாக மாறும். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வரதுக்கு 78 கீழே வந்து தான் நெகட்டிவாக மாறும். ஆனால் ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டெக்னிக்கலாக இண்டிகேட் கொடுத்துருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து எம்என்டம். ஜென்ரலாக இப்போ வந்து ஆட்டோமொபைல் செக்டார் வந்து ஓவரால் இண்டெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. அதே போல் இப்போ வந்து எம்என்டம் வந்து கொஞ்சம் ஸ்டில் நெகட்டிவாக தான் இருக்குது. அது கண்டினியூஸாக வந்து ஃபால் ஆகிட்டு இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2847 ட்ரேட் ஆகக்கூடியது. இதில் நெக்ஸ்ட் சப்போர்ட்டான 2668 வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸில் வந்து நம்ம வந்து பை போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நம்ம வந்து ஷார்ட் செல் போகலாம். அப்படி நீங்கள் ஷார்ட் செல் போகிறீங்கன்னாக்க ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா 2668 வந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு பையிங் சிக்னல் கிடைச்சதுக்கப்புறம் பையை நம்ம இனிஷியேட் பண்ணலாம். ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது எம்என்டம் பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஐஆர்எஃப்சியும் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனால் தான் வந்து பையிங். ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைனுக்கு வந்து எட்ஜில் போயிட்டு அகைன் திரும்பி ரிவர்ஸ் ஆகுது. எப்பவுமே வந்து ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகுதுனாக்கா அகைன் வந்து ஒரு பெரிய செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இப்போ கரண்டாக 142.50 ட்ரேட் ஆகக்கூடியது. இதோட நெக்ஸ்ட் லெவலான 120 ஆர் 125 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து பை போகணும் அப்படின்னா 125 வந்ததுக்கப்புறம் பை சிக்னல் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம். ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ஐடி அண்ட் ஃபார்மா செக்டார் தான் இண்டெக்ஸ் வைஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி மெஜாரிட்டி செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேடை நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ வந்து ஃபார்மா செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லூபின். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சப்போர்ட் லெவலான 1991 இந்த லெவலில் இப்போ கரண்ட்டாக வந்து 2100 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் வந்து பாட்டம் கிட்ட தான் இருக்குது. பட் இந்த லெவலில் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு பையிங் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணிவிட்டு பை எடுக்கலாம். இது வந்து நியர்பை சப்போர்ட் லெவலில் இருக்கிறதுனால லூப்பினை வந்து நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா 1991க்கு கீழே நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்மளுடைய பை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் ஃபார்மா வந்து பையில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பை போகலாம் அப்படின்றத நம்ம இனிஷியேட் சொல்கிறோம். பட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸ் ஹெல்த். மேக்ஸ் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை ட்ரெண்ட் தான் இருக்குது. ஏன் இது பை ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து RSI வந்து நியரஸ்ட் 35லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் வந்து ட்ராவல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்து கேட்டனில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனோட ஹை பாயிண்ட்டும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து இது நல்ல ஒரு பை சிக்னல் தான் இருக்குது. 1068 கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே போகும்போதே நீங்கள் வந்து பை பண்ணலாம். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா அந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோட பாட்டமே நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதாவது 1010 ஸ்டாப் லாஸாக வச்சு இதில் நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா இது வந்து 1160 and 1200 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னன்னாக்கா ஜென்ரலாக என்னதான் டெக்னிக்கல் நம்ம வந்து பை சிக்னல் கொடுத்தாலுமே ட்ரெண்ட் ஓவரால் நெகட்டிவ் இருக்கிறதுனால, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்கிறதுனால இதோட ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருக்கும்போது டெக்னிக்கலில் வந்து அதனோட டார்கெட்டை வந்து ஒரு 5 days அச்சீவ் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் ஓவரால் நெகட்டிவாக இருக்கும்போது பை சிக்னல் கொடுத்தாலுமே அதனோட டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு மேபி வந்து மோர் தென் 5 days எடுத்துக்குன்னு வச்சுங்களேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் ஸ்லோவாக அதனுடைய டார்கெட்டை ரீச் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஆரோஃபார்மாலையும் நமக்கு வந்து RSI வந்து நியர்பை 40 தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பாட்டம் லெவலில் ஒரு மார்னிங் ஸ்டார் டோஜி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இந்த லெவலில் தான் நம்ம மார்னிங் ஸ்டார் டோஜி ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பை சிக்னல் கொடுத்து மேலே போகுது. ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம பை போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மார்னிங் ஸ்டார் டோஜி கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 1138க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணி எக்ஸிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பை ட்ரெண்ட் நம்ம போகும்போது 1200 இதனோட நெக்ஸ்ட் லெவலான ரெசிஸ்டன்ஸான 1351 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோஃபார்மா பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் பை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அதான் சொன்னேன், இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபார்மா அண்ட் ஐடி செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஓவரால் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த 3 ஸ்டாக்ஸுமே நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம், ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா HDFC பேங்க் வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அஸ் பை டெக்னிக்கலாக நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு பை சிக்னல் வர்றதுக்கு. ஒரு முறை நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறது நல்லது. பட் டெக்னிக்கலும் ரிசல்ட்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தாங்க இருக்கும். ஏன்னா இப்போ வந்து HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் பாட்டம் லெவலில் ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் ரிசல்ட்டும் பாசிட்டிவாக வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு முறை ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் பை இனிஷியேட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பந்தன் பேங்க் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் அந்த எட்ஜில் தான் இருக்குது. பை அபவ் 152க்கு மேலே வரும்போது நம்ம வந்து இதில் பை இனிஷியேட் பண்ணலாம். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ அப்படி பை போகும்போது இதோட நெக்ஸ்ட் லெவலான 169 அண்ட் வந்து 179 வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பந்தன் பேங்க் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஹிண்டால்கோவும் நமக்கு வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. பட் இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அது ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்கா அங்கேருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் அதாவது வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே பை அபவ் 626க்கு மேலே போகும்போது நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம். ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கு. பட் இன்றைக்கி மட்டும் டவுன் ஆகிருக்கு. அதனால் பை அபவ் 626 அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். 609 கீழே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு இந்த ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நிஃப்டி வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பை சிக்னல் கொடுத்ததுக்கப்புறமே வந்து ஈஸியாக வந்து இது அப்டர்ன் போயிடும் இது இந்த ஸ்டாக்ஸ்லாம். ஸோ கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கு. பை போகிறோம் அப்படின்னா சிட்டாக வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கோல்பால். இது ஏன் நம்ம வந்து பை சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது டிமாண்ட் ஜோன் பாட்டம் லெவலில் இருக்குது.
இந்த பாட்டம் லெவலில் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அங்கே வந்து ட்ரேட் வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இது இங்கே வந்து 2700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட நெக்ஸ்ட் லெவலான 2900 வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் லெவல் RSIயும் வந்து 35 இருந்தால் இப்போ தான் வந்து ஸ்லோவாக வந்து இன்க்ரீஸ் ஆகி 46 இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து இங்கேருந்து அப் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது பாட்டம் லெவலில் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4000லேருந்து ஃபால் ஆகிட்டு இப்போ 2700 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது வந்து நம்ம வந்து பை இனிஷியேட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பஜாஜ் ஃபின்சர்வ். இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனே வந்து நமக்கு கொடுத்துருக்கு. புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ளாக் பேட்டர்னா என்னென்னு நம்ம டீச் பண்ணியிருப்போம். அந்த புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் தான் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பெரிய போல் இது வந்து கன்சால்டேஷன். அந்த கன்சால்டேஷனோட லெவலையும் இன்னைக்கு பிரேக் ஆயிருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு நிஃப்டி ஃபால் ஆனதுனால இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஆனால் நம்ம வந்து இதில் வந்து பை போகலாம். அதாவது வந்து பை அபோவ் 1750க்கு மேலே பையிங் வரும்போது தாராளமாக இதில் பை போகலாம். மற்ற ஸ்டாக்ஸை விட இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கு. அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னாக்கா இந்த கன்சல்டேஷனோட லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 1660 கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம பை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இதில் நமக்கு கிடைச்சிருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்த வரைக்கும் பை போகிறீங்க அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் லெவலான இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1864 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலாக இந்த போலோட ஒரு ஹைட்டு வந்து இங்கேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து ட்ரெண்ட் வந்து இது பாசிட்டிவாக தான் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து பை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம பை போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை அண்ட் செல் எல்லாமே வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு கன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்போது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுங்கள். ஸோ ட்ரெண்ட் நிறைய நியூஸ் வந்து அப்கமிங் டேஸில் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து உங்களோட ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன டெக்னிக்கல் எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஒரு முறை வந்து உங்கள் ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்கள். இது எங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. ஸோ கண்டினியூஸாக வந்து நியூஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால நிஃப்டியோட லெவல் நம்ம வந்து 22,800 சொல்லியிருந்தோம். இன்கேஸ் அதையும் நிஃப்டி பிரேக் ஆகுது அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பீரியடில் வந்து ஒரு லோ வந்தது 21,800 அந்த லெவல் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இமீடியட்டாக வரலனாலும் ஸ்லோவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட பொசிஷனை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் நிஃப்டியோட லெவல்ஸ் இது டெக்னிக்கல்ஸ் வந்து இதுதான் ஒரு மாதிரி மிக்சடாக தான் இருக்குது. வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த வாரத்தில் அதனோட லெவல்ஸ் என்ன, டெக்னிக்கலாக நமக்கு என்ன இண்டிகேட்டர் கொடுத்துருன்னு நம்ம செக் பண்ணலாம். டெக்னிக்கலாக வேறு ஏதாவது ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.